இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த காணொலியில் நான் பதிவு பண்ணுற காரணம் என்னென்னா, நீண்ட நாளாகவே காலாப்பேட்டில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு நான் முருகப்பெருமானுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாகவே நான் மனசில் வச்சுட்டே இருந்தேன். அவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ முயற்சிகள் பண்ணி எல்லாமே தோல்வியில் அடைஞ்சுது. அதுக்கான நேரமும் எனக்கு நேரம் அமையும் போது நான் அவைலபிளாக இல்லை. நான் போகணும்னு நினைக்கும் போது அந்த கடை இல்லை. நான் எப்பவுமே வாங்குகிற கடை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவுமா மனசு நிறைவாக போய் முருகப்பெருமான் இது ஏற்றுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வருது. வந்த உடனே இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறாங்க. அந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஏன் இந்த கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே மனசு ரொம்ப இதுவாக இருந்தது. அதை நீங்கள் கேளுங்க. கடைசியில் இப்போ நிலைமைக்கு இருப்பேன் நண்பரே. நானும் முழுசாக தான் நம்பியிருக்கேன். சாமி முருகா முருகா காலையில் சாமி கும்பிட்றப்ப கூட அவர் சிலைக்கு எனக்கு அருள் புரிஞ்சார். இருந்தாலும் எப்பவும் ரொம்ப கஷ்டத்துல கொண்டு விட்டுட்டேன். வாழவே பிடிக்கல நண்பா. என் பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க. அதுக்காக பல கடிச்சிட்டு இருக்கு. இந்த அளவு கஷ்டம் எதிரி கூட வரக்கூடாது நண்பா. நல்லா வாழ்ந்துட்டு திரும்ப ரொம்ப கீழே போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனைவி மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதுதான் சொன்ன. அவர் அந்த மன்னிச்சிரு நண்பர். ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். இதுக்கு நான் அவரை கால் பண்ணியே நான் பேசிட்டேன். ஒரே விஷயந்தான் சொன்னேன். முருகப்பெருமான் சோதிக்கிறாரு. இது அவர் உங்ககிட்ட கைவிடவே மாட்டார். இது இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் லைஃப் எண்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முருகப்பெருமான்கிட்ட போனார். அவரோட ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். பங்குனி உத்திர அன்னைக்கு முருகப்பெருமான் அலங்கரிக்கார். ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்கும்போது. இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அவர் எப்படிங்க உங்களை வாழ்க்கையில் கைவிடுவார்? கண்டிப்பாக இப்போது சொன்ன இதே நீங்கள் பேசுகிறது எனக்கு வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நாளைக்கு இன்றைக்கே கூட மாற்றுவார் வாழ்க்கையை. நாளைக்கு இதே ஒரு வாயில் நீங்கள் சொல்லுவீங்க, முருகனை தப்பான நினச்சிட்டேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே முருகப்பெருமான்.